பாவ பழக்கங்களில் கட்டப்பட்டு இருக்கும் உங்கள் கண்களை ஆண்டவர் என்று திறப்பாராக. இச்சைகளுக்கு கட்டப்பட்டு இருக்கும் கண்களை திறப்பாராக. ஆண்டவர் சொல்வதை செய்யாமல் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் கண்கள் வல்லமையானவைகள், மகிமையான வல்லமையான கண்களாக ஆண்டவர் உங்கள் கண்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அந்த பாக்கியத்தை என்று கொடுக்கிறார். மத்தேயு 13:16 வாசித்து பாருங்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகளாக இருக்கிறது. உங்கள் கண்களை காணும் கண்களாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். வெறும் உங்கள் கண்களினால் உலக பிரகாரமாக உங்களை சுற்றி இருக்கும் காரியங்களை பார்ப்பதும் அல்ல, உங்கள் கண்களினால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்யும் பொழுது நீங்கள் பாக்கியத்தை வாழ்க்கையில் பெறுகிறீர்கள். பாக்கியவங்களாக இருக்கிறீர்கள், பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள், பாக்கியத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் காண்கிறவைகளாக இன்று மாறும். உங்கள் கண்கள் முதலாவது உங்கள் சரீரத்திற்கே வெளிச்சமாக இருக்கிறது. மத்தேயு 6:22-23 வாசித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உங்கள் கண் தெளிவாயிருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உங்கள் கண்கள் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, ஃபோனில் பார்க்குறீங்களோ, ஜனங்களை எப்படி பார்க்கிறீர்கள், அது மூலமாக தான் வெளிச்சமோ இருளோ உங்களுக்குள்ள வரும். யோபு 31:1 அவன் சொல்லுகிறான், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கண்ணோடு நான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், நான் யாரையும் இச்சையோடு பார்ப்பதில்லை என்று. அதனால்தான் ஆண்டவர் உனக்கு துணை நின்றார். பிசாசிடம் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபை போல ஒரு உத்தமன் இருக்கிறானா, சன்மார்க்கன் இருக்கிறானா என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய கண்கள் மூலமாக தான் வெளிச்சம் நமக்குள்ள வருது. அது மூலமாக தான் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாறுகிறது. என்றும் வேறு ஆலயமாக நம்முடைய சரீரம் இராதபடிக்கு நம் கண்களோடு ஒப்பந்தம் பண்ணுவோம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமானதையே சித்தமானதையே என் கண்கள் பார்க்கும்படி கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுவோம். அருளை தருவார். உங்கள் கண்கள் ஆண்டவருக்கு உரியவைகளையே பார்க்கும். அப்பொழுது அது ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். இரண்டாவதாக, உங்கள் கண்கள் திறந்தவைகளாக இருக்கும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பரிசுத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பினேன். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் கண்களை திறப்பாராக. பாவ பழக்கங்களில் கட்டப்பட்டு இருக்கும் உங்கள் கண்களை ஆண்டவர் என்று திறப்பாராக. இச்சைகளுக்கு கட்டப்பட்டு இருக்கும் கண்களை திறப்பாராக. ஆண்டவர் சொல்வதை செய்யாமல் இருக்கும் கண்களை அவர் திறப்பாராக. அப்பொழுது பரிசுத்தமும் சுதந்திரமும் பாவ மன்னிப்பும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவோம். லூக்கா 2:32 சிமியோன் என்ற பக்தன் குழந்தையாகி இயேசுவை கையிலே சுமந்து கொண்டு சொல்கிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நாமும் அதே கிருபையை பெறுவோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை நம் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிவாராக. ஒரு பிசாசும் நம்மை தொட முடியாது, பாதுகாக்கப்படும், குடும்பம் பாதுகாக்கப்படும். மூன்றாவதாக, நம்முடைய கண்கள் ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பை பார்க்கிறது. 2 ராஜாக்கள் 6:17 பெனதாத் ராஜா எலிசாவை கைது செய்து கொண்டு வரும்படியாக பெரிய இராணுவத்தை அனுப்புகிறான், அவன் தேசத்துக்கு அனுப்புகிறான். ஆனால் எலிசா பேசாமல் இருக்கிறான், சமாதானத்தோடு இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் தான் குதிக்கிறான், இவ்வளோ பெரிய இராணுவம் வந்துருச்சு, உண்மை கைது செய்யும்படியாக. எலிசா ஜெபம் பண்ணுகிறான், என் கண்ணை திறந்துடணும் சாமி,
ஆண்டவர் திறக்கிறார். அப்பொழுது அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் எலிசாவை சுற்றிலும் இருப்பதை அவன் பார்க்கிறான். மலை மீது முழுசும் இருக்குது, ஆனால் அவைகள் எல்லாம் எலிசாவை சுற்றி தான் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை காணும்படியாக உங்கள் கண்களை திறக்கிறார். இப்பொழுது சமாதானமாக இருப்பீர்கள். அது நிமித்தம் என்ன நடந்தது? ஒரு எதிரியும் அவனை கைது செய்ய முடியவில்லை. அவள் திரும்பி போகும்படியாக எலிசா அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டார். அவங்க கண்ணெல்லாம் மூடப்பட்டது. அதோடு கூட ராஜாக்கள் வந்து அவன் காலில் விழுந்தாங்க. தகப்பனே, தகப்பனே, ராஜ்யத்தை நடத்த எனக்கு வழி சொல்லும் என்று கேட்டார்கள். என் பிள்ளைக்கு என்ன நடக்கும்னு கேட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை வைப்பார். உங்கள் கண் திறக்கப்பட்டால் போதும். உங்களுக்கு இருக்கும் பாதுகாவலை நீங்கள் பார்த்தால் போதும். ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக தலை குனிந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, நீங்கள் அவர்களை வழி நடத்துகிறவர்களாக மாறுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அதற்கு தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கடைசியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் ஊழியத்தை, சேவை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அப்போஸ்தலர் 9:18 படி பவுலுக்கு அதை செய்தார். சவுல் கண்களை மூடினார். பவுலாக அவன் கண்கள் திறந்தது. தேவனுடைய அப்போஸ்தலனாக இயேசுவுக்கு பிறகு இயேசுவின் ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்தவராக மறுரூபமானார். அதே பவுலின் அருள் உங்கள் கண்களிலும் இறங்குவதாக, என் கண்களிலும் இறங்குவதாக. ஆண்டவருடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்க முடியாத அருளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இயேசப்பா, எங்கள் கண்களை திறந்தரலும், 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 திறந்தரலும். அது ஒளி நிறைந்த கண்களாக இருக்கட்டும், பரிசுத்தம் நிறைந்த கண்களாக இருக்கட்டும், உமது சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றும் கண்களாக இருக்கட்டும். எங்களை நீர் பாதுகாக்கும்படியாக அனுப்பியிருக்கும் அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து ராஜாக்களை உம்மிடம் கொண்டு வரத்தக்கதான, வழிநடத்தத்தக்கதான கண்களாக இருக்கட்டும். அருளை நீ தருவதற்காக நன்றி. உன் சித்தத்தை அறிந்து கொள்ளும் கண்களாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11 சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமியல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். 2022 இங்கே பெதஸ்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்போ நான் கடவுள் நம்பிக்கையோடு வந்தேன். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள். அருமையான ஜி தினேஷ், ஹாப்பி பர்த்டே. God bless you தினேஷ். அக்கார்டிங் டு உபாகமம் 15:10 தேவநாயக கர்த்தர் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பா, தினேஷின் வேலையை ஆசீர்வதியும். அப்பா, கவர்மெண்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கிடைக்கட்டும். மிஸ்டர் ஞானசேகரன் டயபிட்டிஸ் பிபி சுகமாகட்டும் சுவாமி, வேலையை ஆசீர்வதியும். சௌதரி பத்மாவதி அவர்கள் குடும்பத்தில் செழிப்பு உண்டாகட்டும். முரளிதரன் டயபிட்டிஸை சுகமாக்கும்.
எல்லா ஸ்வெல்லிங்கும் மறையட்டும். மிஸ்ஸஸ் அமுதா அவர்களுக்கு ஸ்பைனல் கார்ட் வலி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.